அனைவருக்கும் வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நீங்கள் ஒன்று நினைக்க நடப்பது ஒன்றுமாக பல இன்னல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு நிகழ இருக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் வாரமான 1/8/2025 முதல் 7/8/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்துல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மிதுனத்தில் சுக்கிரன், புதன், குரு ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கடக ராசியில் சூரியனும், சிம்மத்தில் கேதுவும், கன்னியில் செவ்வாயும், கும்பத்தில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கும்பராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில் கும்பராசியை சேர்ந்த அவிட்டம் 3ஆம் பாதம் முதல் சதயம், பூரட்டாதி 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார். செவ்வாய் 8ல் நுழைகிறார். ஜென்ம சனி நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்க. பிறரை அனுசரித்து செல்வதும் எதையும் பொறுமையுடன் செய்வதும், இப்போதைக்கு முக்கிய முடிவுகள் பெரிய அளவில் எடுக்காமல் இருப்பதும் இந்த வாரம் பிரச்சனை இல்லாமல் நகர்த்தக்கூடிய வழிகளா அமைகிறதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு வருவதால் நற்பலன்கள் உண்டு. அதோடு குருவும் இணைந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். எதுவாக இருந்தாலும் தலை வந்தது தலைப்பாகையோடு போய்விடுங்க. 6ல் சூரியன் அமர்ந்திருப்பதால் தைரியம் உங்களை வழி நடத்தும். நீங்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. உங்களுடைய ராசியில் ராகு, சப்தமத்தில் கேது, அஷ்டமத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் சாதகமாக இல்லாததால் நீங்கள் என்னதான் முயற்சி செய்தாலும் அவைகள் தடையும் சவால்களும் உள்ளதாகவே இருக்குங்க. எதுவும் எளிதாக கிடைத்து விடாது. முயற்சி ஒன்று இப்போது தேவை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது. எந்த ஒரு செயலையும் எடுத்தோம் கௌத்தோம் என்று செய்யாமல் ஒரு முறைக்கு பல முறை ஆழ்ந்து யோசித்து முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று ஒரு முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ஜென்ம ராசியில் சனி மற்றும் ராகு இணைந்துள்ளதால் மனதில் கற்பனையான கவலைகள், அதிக அலைச்சலும், கடின உழைப்பும் ஆரோக்கியத்தை பாதிக்குங்க. சிறு மருத்துவ சிகிச்சையினால் குணம் கிடைக்க இருக்கு. பல வழிகள்லையும் கைப்பணம் விரயமாகுங்க. சில தருணங்கள்ல புதிய கடன்களை ஏற்க வேண்டிய சூழ்நிலை உருவாக இருக்கு. கூடுமான வரை கடன் வாங்குவதை தவிர்ப்பது நல்லது. ஏனெனில் தற்போதுள்ள கிரக நிலைகளின்படி வாங்கும் கடன் எளிதில் அடைபடாது என கூறுகிறது பிரார்த்தன நூல்கள். இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு குரு பகவானுடைய சுப பார்வை ஏற்படுவதால் எதிர்பாராத உதவிகள் தக்க தருணத்துல கிடைக்க இருக்குங்க. திருமண முயற்சிகள் தவறுகள் ஏற்படக்கூடும். தீர விசாரித்து அதன் பின்பே வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. தேவையற்ற அலைச்சல்களையும் வெளியூர் பயணங்களையும் தவிர்ப்பது அவசியம். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோருக்கு கைமாற்றாக பணம் கொடுத்து உதவுவது கூடாதுங்க. எதிர்காலத்தில் கடும் பிரச்சனையாக இது மாறக்கூடும் என அறிவுறுத்தது மிக பழமையான ஜோதிட கிரகந்தங்கள். அதனால் கும்பராசினியர்கள் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பொறுப்புகள்ல, கடமைகள்ல அதிக கவனமாக இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலை தெளிவுபடுத்துங்க. பணிகள்ல கவனம் குறையுங்க. அதன் காரணமாக தவறுகள் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. தசாபுக்திகள் சாதகமாக இல்ல அப்படின்னா பணிக்கு ஆபத்து ஏற்படக்கூடுங்க. அலுவலக சூழ்நிலை மற்றும் உயரதிகாரிகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்க வேண்டாங்க. பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பணியிலும் பேச்சிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. அதே போல கும்பராசியை சேர்ந்த
சொந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அன்றாட சந்தை நிலவரம் பற்றி முன்கூட்டி விசாரித்து அறிந்து அதற்கேற்ப உற்பத்தி அளவோடு வைத்துக் கொள்வது அவசியம் என்பதை கிரக நிலைகள் எச்சரிக்கை செய்துங்க. சர்வதேச அரசியல் மற்றும் இராணுவ நிலைமைகள்ல ஏற்பட்டு வரும் மாறுதல்களுக்கு ஏற்ப சந்தை நிலவரம் அவ்வப்போது பாதிக்கப்படும் என சனி மற்றும் ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. புதிய முதலீடுகளை இக்காலகட்டங்கள்ல தவிர்ப்பது அவசியங்க. முன்பணம் இல்லாமல் சரக்குகள் அனுப்புவதை கண்டிப்பாக குறைத்து கொள்ளுங்க. ஏனெனில் வரவேண்டிய பாக்கிகளை வசூல் செய்வதில் தடங்களும் தாமதமும் ஏற்படக்கூடும் என்பது கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்து. கும்பராசியை சேர்ந்த கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகளின்படி வாய்ப்புகள் வருமானமும் குறைய கொடுங்க. கையில் இருப்பதை கொண்டு செலவுகளை சமாளிக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்திருந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் ஏமாற்றத்தை அளிக்க கொடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது மிகவும் அவசியங்க. நீங்கள் எதிர்பார்க்கிறது நல்ல சந்தர்ப்பங்கள் கை நழுவி போகுங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிகவும் அவசியம். தடாலடியாக விரைய செலவுகளை மேற்கொள்ளாமல் இருப்பது மிகவும் நல்லது. இல்லைன்னா கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுவிடும் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்துதுங்க. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் உயர்மட்ட தலைவர்களுடன் பழகுவதில் நிதானமும் எச்சரிக்கையும் அவசியம் என்பதை கும்பராசியில் இணைந்துள்ள சனி ராகுவினுடைய சஞ்சார நிலைகள் எடுத்துக்காட்டுது. பேச்சில் நிதானம் அவசியங்க. மேலும் சொல்ல போனால் இத்தருணங்கள்ல பொது மேடைகளில் பேசுவதையும் தவிர்ப்பது உங்களுடைய நன்மை செய்யும் என கிரக நிலைகள் எடுத்துக்காட்டுது. இத்தருணங்கள்ல இந்தந்த விஷயங்கள்ல நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்பதை கிரக நிலைகள் சுட்டி காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம மாணவ மாணவியருக்கு கல்விக்கு அதிபதியான புதனும் மற்ற கிரகங்களும் இந்த தருணம் முழுவதுமே உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிற மாணவ மாணவியருடன் நெருங்கி பழகுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என்பதை கிரகநிலைகள் எச்சரிக்கை செய்யும். தேவையற்ற விஷயங்கள்ல மனம் செல்வதால் கல்வி முன்னேற்றம் தடைபடுங்க. தினமும் காலையிலோ அல்லது மாலையிலோ சிறிது நேரம் இறை தியானம் செய்வது நல்ல பலனை அளிக்குங்க. உங்களுடைய மனம் ஈடுபடும் இறைவனின் சுரூபத்தை உள்ளத்தில் இருந்து தியானம் செய்தால் நல்ல பலன்கள் கிடைக்கும். அதே போல விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறையை தங்கள் அதிகாரத்தில் கொண்டுள்ள பூமிக்காரகரான செவ்வாய் மற்றும் இதர கிரகங்கள் ஓரளவு சுபபலம் பெற்றிருப்பதால் விளைச்சலும் வருமானமும் திருப்திகரமாக இருக்குங்க. பழைய கடன்கள் கவலைகளுக்கும் ஆடு மாடுகள் பசுக்கள் ஆகியவற்றில் பராமரிப்பு பணம் விரயமாகுங்க. அடிப்படை வசதிகளான தண்ணீர் உரம் விதைகள் ஆகியவற்றிற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது. அதே போல இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் விளைச்சல் நல்லபடியாக இருப்பதால நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கடன்களை அடைத்து நிம்மதி பெற வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் அமைஞ்சிருக்குதுங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல கவனமாக இருப்பது அவசியம் என்பதை ஜென்ம ராசியில் உள்ள சனி ராகு சேர்க்கை அறிவுறுத்துதுங்க. குடும்பத்தில் நெருங்கிய உறவினர்கள் சற்று அனுசரித்து விட்டு கொடுத்து நடந்து கொள்வது அவசியம். ஜென்ம ராசி தோஷம் ஏற்பட்டுள்ளதால் முன்கோபத்தை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டுங்க. இல்லனா நீங்களே உங்களுடைய தவறுக்கு மனம் வருந்த வேண்டி இருக்கும். கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியங்க. நிதானமாக செலவு செய்யுங்க. கடின உழைப்பையும் அலைச்சலையும் தவிர்ப்பது அவசியம். நண்பர்கள் நெருங்கி உறவினர்கள் ஆகியோருடன் அனுசரித்து நடந்து கொள்வது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை கிரக நிலைகள் தெல்ல தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம கும்பராசினியர்களுக்கு கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்று பார்க்கும்போது சனி மற்றும் ராகுவிற்கு பரிகாரம் செய்வது நல்லது. சனிக்கிழமை ஏழை ஒருவருக்கு அன்னம் அளிப்பது நல்ல பலனை அளிக்கும். பசுவிற்கு கொடுங்கள். அதே போல காகத்திற்கு எல் கலந்த சாத உருண்டைகள் வைப்பது நல்ல பலனை அளிக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவுபடுத்தது. இயலாதவர்கள் கோவிலுக்கு சென்று கர்ப்ப கிரகத்தில் எரியும் விளக்கில் சிறிது நெய் சேர்த்து வரலாங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது.